டிங்கிரி டிங்காலே உலகம் போற போக்க பாரு தங்கமே தைலாலே. மேடம் கூப்பிட்டீங்களோ? என்ன உதவி என்றாலும் என்னட்டு கேளுங்க, நான் இருக்கேன். சத்தம் விடாதீங்க, என்ன இருக்கு வாசிக்க. அமைதியை பேணவும். மேடம் பார்க்கலாமோ? எங்க எழுதிட்டு வேறியல் மேடம், நாங்க ஃபாரின்ல இருந்து வரோம் மேடம். இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ளைட், அதான் பார்க்கலாமோ? மியூசியம் போடுறதுக்குன்னு வேற மனதியால தான் இருக்குது. பாக்குறத பாருங்க, எந்த வேணா வந்து காட்டுறேன். சரி மேடம், சரி. வாவ், இதெல்லாம் 1000 வருஷம் பழமையான சாடியலோ? சரியா சொன்னீங்கள். இந்த சாடியல் எல்லாம் 1000 வருஷம் பழமையானவதானே. அந்த காலத்துல இறந்தாக்களை புதைக்கிறதுக்கு இப்படியான சாடியல் தானே பயன்படுத்தினாங்க. அப்ப இந்த ஓவியங்கள்? இந்த ஓவியங்களும் 1000 வருஷம் பழமையானவதான். உங்க பாருங்க, அந்த காலத்துல மன்னர்கள் மக்களுக்கு செய்த தானங்களை பற்றி விளக்குது. இஸ் இட்? அவ்வளோ அழகாலாம் ஒன்றும் இல்லையே, அங்கங்க செதஞ்சு வேற இருக்கு. தம்பி, என்ன நேற்று கறிட்டு வந்த கொழுவின என்ன நினைக்கிறேன்? அப்ப இந்த சிலையெல்லாம் இந்த சிலையருக்கு 30 வயசு. அவ்வைக்கு 30 வயசோ? தம்பி, சிலையல் செய்து 30 வருஷம் என்று சொல்றேன். உங்களுக்கு காட்ட வந்தேன் பாருங்க நான். சரி சரி, டைம் மேடம், நம்ம போயிட்டு நாளைக்கு வரோம். டுடே ரொம்ப நைட் ஆச்சுங்களா மேடம்? நீங்கள் வேற ஒரே வீட்டு நினைப்பாவே இருப்பீங்க. ஸோ நாங்கள் டுடே போயிட்டு டுமாரோ வாரமே. இல்ல, எனக்கு இன்னைக்கு இரவு இங்க தான் வேலை. நான் இங்க தான் இருப்பேன். மேடம், நைட்ல தனியா இருக்க உங்களுக்கு பயமா இருக்காதா? என்ன பயமா? எனக்கும் உங்க இருக்கிற காவல தாண்டி யாரும் முள்ளுக்க வர இல்லாது. பயமா இருக்கு. சரி மேடம், நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம். டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே வந்துட்டிரா. ஆக்கலமா வேண்ட பாட்டுமே. இருக்குமா? இருக்கா? சத்தம் போடாத, நான் ஒன்றும் பேய் இல்ல. பேய் இல்லையா? அப்ப கள்ளன்.
கள்ளன் மாதிரி. இங்க இருக்கிற காவலை தாண்டி நீ ஒரு பொருளும் கொண்டு போயல. பெரிய காவல், அதுதான் உன்னை தேடி வந்துட்டனே. ஏய், கூட்டத்துல வந்து பார்க்கவோ? இல்ல, உன்கிட்ட ஒரு உதவி கேட்க. உதவியா பகல்ல இருக்கலாம். பகலில் இங்க ஒரே கூட்டமா இருக்குது. என்னோட விருப்பத்தை உங்ககிட்ட தனியா சொல்ல முடியாம இருக்குது. நிப்பாட்டி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் விருப்பம் இல்லை. யாரும் பாரத்துக்கிடையில நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அதோ அந்த கண்ணாடி பட்டிக்குள்ள ஒரு புத்தகம் இருக்குது. இருக்குது. உன்னை விட அந்த புத்தகத்தை பத்தி நிறைய விஷயம் எனக்கு தெரியும். அந்த புத்தகத்துல ஒரு மந்திரம் இருக்குது. இல்ல, நிறைய இருக்கு. நிறைய இருக்கட்டும், ஆனா 100வது பக்கத்துல நீல எழுத்துல ஒரு மந்திரம் இருக்கு. என்ன? காயத்ரி மந்திரமே. அட லூசி, உன்னை எல்லாம் யார் இங்க வேலைக்கு வச்சது? பாவம் உண்டு. வெளியில இருக்கிறவங்களையும் கூப்பிடாம உன்னை கூட்டி கொண்டு வந்து காய்ச்சி கொண்டிருந்தா என்ன லூசுன்னு சொல்லுறியா? என்ன என்ன காயத்ரி மந்திரம் தெரியா? என்ன நினைக்கிறேன் இப்ப பாரு சொல்றேன். அம்மா தாயே, நிப்பாட்டு, சத்தம் போடாத. என்னோட நேரம் பொன்னானது. நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிரு. அதோ இந்த மந்திரத்திரப்ப கையில வச்சுக்கொண்டு அந்த புத்தகத்தில் இருக்கிற மந்திரத்தை சொன்னேன் என்று சொன்னா இங்க உயிரில்லாத ஒரு கல்லை உயிர்ப்பிக்கலாம். அது நீ உயிர் கொடுக்கிற கல்லை பொறுத்து. இதால் எனக்கு என்ன லாபம்? சத்தியமா இதால உனக்கு எந்த பிரயோசனம் என்றும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த நாட்டில எத்தனையோ ஆயிரம் பேர் பசியாலையும் பட்டினியாலையும் வாடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதுல 10,000 பேருக்கு நீ உணவு கொடுக்க வேணும். அப்படி கொடுக்கல என்று சொன்னா விடியறதுக்கு இடையில இங்க இருக்கிற சிலைகளை மாதிரி நீயும் சிலையா மாறிடுவ. என்ன யோசிக்கிற? நாட்டிற்கு நன்மை பயக்கிறது கல்லுல நாரூரிக்கிறது போல எந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணோட உதவி எப்பயுமே தேவை. அதனாலதான் நான் உன்னட்ட உதவி தேடி வந்தேன். காவலாளிகள் வர சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. காவலாளிகள் சரி, சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நான் நாளைக்கு வரேன். நாளைக்கு தான் லீவு. சரி, நான் நாளை என்னைக்கு வரேன். மேடம் கூப்பிடுறீங்களா? என்ன உதவி என்றாலும் வெண்ணெட்டுகளுக்கு நான் இருக்கேன். கதவுகள் எல்லாம் பூட்டி இருக்கோம். கதவுகள் எல்லாம் பூட்டி இருக்கு மேடம். சுவரில் எங்கேயும் ஓட்டை இருக்கோம். சுவரில ஓட்டையும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். அப்ப கூரையில எங்கேயும் ஓட்டை இருக்கோம். கூரையில ஓட்டையும் அப்படியெல்லாம் இல்லை மேடம். வந்ததுல இருந்து சுத்தி சுத்தி பாக்குறதான் வேலை. நீங்க வேற மேடம். நீ இந்த இடத்துல சுத்தி இருப்ப என்ன தெரியாது மேடம். ஏன் கேக்குறீங்க? அது பெரிய பெருச்சாளி ஒண்ணு வந்து. பெருச்சாலியோ? அடிங்கோ அடிங்கோ, எங்க அந்த பெருச்சாலி? அடிங்கோ 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 அந்த பெருச்சாலி. போயிடுச்சா? அப்ப நாளைக்கு வந்தா என்ன கூப்பிடுங்க. என்ன அது நாளைக்கு வராது, நாளைக்கு தான் வரும். ஏன் மேடம்? ஏனண்டா நாளைக்கு பூனைகளுக்கு எல்லாம் லீவு. பூனைகளுக்கு லீவு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. பகல்லெல்லாம் ஒழுங்காத்தான் இருக்கேன், இரவுலதான் புத்தகத்துல என்ன இருக்குன்னு பாப்போம். புத்தகம் 100வது பக்கம், நீல நிறம், மந்திரம். சொன்னால் என்ன தெரியல. வேலைக்கு வர நேரம் முழுக்க இந்த மந்திரம் என்ன போட்டு குழப்புது.
இருக்காது. ஏன் நானுங்க கல்லுகளுக்கு உயிர் கொடுக்கணும், கச்சிலைகளுக்கு உயிர் கொடுத்தா என்ன? பாரதி, திருவள்ளுவர், அவ்வை, அச்சய பாத்திரம் ஏந்தி இருக்கிற மணிமேகலை. மணிமேகலை வந்தா அச்சய பாத்திரம் கிடைக்கும். இந்த நாட்டுக்கு அச்சய பாத்திரம் ஏந்தி இருக்கிற மணிமேகலை தான் தேவை. ஏனண்டா இந்த நாட்டுல பசியோடு இருக்கிற வயிறுகள் எண்ணிக்கை 10,000 இல்ல, அதுக்கும் மேல. அதால இந்த நாட்டுக்கு அச்சய பாத்திரம் ஏந்தி இருக்கிற மணிமேகலை தான் தேவை. ஆனா பயமா இருக்கு. ஒருவேளை அந்த போய் சொல்லி உயிர் வாழ்றதுக்கு பதிலா வந்துட்டோம். தோசி தோசி அந்த கொடுமையை கோக்கணும். அதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். மந்திரத்தை பயன்படுத்தி பார்ப்போம். மாதவியின் மகளே விழித்திறந்திடு, மணிமேகலையே மறுபடி வீதி நடந்திடு, பசித்த வயிற்றின் தீயை விரட்டி புசித்து உயிரும் தடுக்க வருக. மகளே, எழுந்திரு. நான் உயிர் பெறுவேன் என்று நீ சிறு துளியும் நம்பவில்லை போலும். நம்பினால்தான். நம்பினால் ஏன் இந்த மயக்கம்? ஏன்னா நான் இரவு சாப்பிடல. மகளே, பசியாற்றுவதே எந்தன் கடமை. மாதவி மகளே, இதற்காகத்தான் துறவரம் போனீரோ? புத்தரின் பேரால் மக்களுக்கு இரவும் பகலும் சேவை செய்யாவிடில் என் குலத்தின் ஆண்களுக்கு நான் இரவும் பகலும் சேவை செய்ய வேண்டி வந்திருக்குமே. தப்பித்துக் கொள்ள துறவரம். அப்படியும் சொல்லலாம் மகளே. நான் என்னை புனிதப்படுத்திக் கொண்டேன். ஐயோ, 12 மணி ஆச்சுது. முடியறதுக்கு இடையில 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். தெருவில் பசியோட கிடக்குறாங்கள போய் எழுப்புவேன். 10,000 பேரை எங்கே தேடுவாய்? அம்மா, தேடி போனது சிலப்பதிகார காலம், இது அஞ்சன காலம். மேடம், கூப்பிடுனீங்களா? என்ன கூப்பிடு கொண்டான் இருக்கு. விடுறதுக்கு இடையில 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். போய் 10,000 பேர் கூட்டி கொண்டு வர. சாப்பாடு நீங்களும்? ஓ, யார் இந்த பொம்பளை இவ்வளவு வேலை வரைக்கிறார்? அந்த மேடம் தேவையில்லை. விடுறதுக்கு இடையில 10,000 சரி 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 சரி. மேடம், எங்கட குடும்பத்துக்கு சாப்பாடு இருக்குதாரு? உங்களுக்கு இல்லாவே. தள்ளுங்க, குனிஞ்சு திணிங்க. தள்ளுங்க தள்ளுங்க. ஐயோ, என்ன காலை பிடிச்சு உள்ளே கொண்டிருக்கிறாங்களா பயவனிகள்? கெட்ட சனங்கள் பொம்பளையில தள்ளுதுகள் அப்பா. பாதுக கத்தாதே, எங்க வாங்க ஊந்து திரும்பி பாருங்க வடிவா. சத்தம் போடாதீங்கப்பா. ஆறாமப்பா அது சாப்பாடு போடுறது. யார் கொடுத்தா என்னப்பா? பசி வந்தா 10 பறக்கும். அதுதானே ஏனப்பா உனக்கு தெரியாது. சத்தம் போடாதீங்கப்பா. இதுகள் வேற. போய் இங்க இது மியூசியம். இங்க உண்டையும் தொடப்படாது. சாப்பாடு வேண்ட வந்தமா வேண்டினமா போனமாண்டு இருக்கட்டும். சத்தம் மட்டும். நான் உங்களோட எத்தனையோ நம்பர் போகுதுன்னு பார்த்துட்டு வரேன். பேக்
ஐயா பேசின் போடா பாங்கால இந்த பேசின் வேண்டாம் இந்த இதுவும் வேண்டாம் அண்ணன் இந்த பேசன் உண்டா எவ்வளவு? உங்களுக்கு ஒரு 300 ரூபா போட்டு தரலாம்க்கா. அம்மா 300 ரூபாயா? 100 ரூபாய்க்கு வித்த பேசனே 300 ரூபாய்க்கு விக்கிறானுங்க. அது சரி அண்ணன், இந்த போன கிழமை பெட்ரோல் ஷெட்ல கேன் வித்தானே நீங்க தானே? அதெல்லாம் அப்படிதான்க்கா. செய்யற வேலையா? தம்பி எனக்கு ஒரு கை கொடுப்பா. டோக்கன் 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 அம்மா டோக்கன் 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 அம்மா. தங்கச்சி டோக்கன் எடுக்கலையோ? டோக்கன் 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 டோக்கன். ஆச்சி டோக்கன் எடுக்கலையோ? எத்தனையாவது நம்பர் தம்பி போகுது? போகுதா? ஐயோ 3000-ஆ? எங்கட நம்பர் கிட்ட வந்துட்டு நாங்க போவோமப்பா. அங்க அங்க ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வருது. அண்ணே என்ன மாதிரி எல்லாருக்கும் தாராளமா சாப்பாடு குடிக்கவே ஓமோ அந்த தாராங்கள் அப்பா, தாராளமா தாராங்கள். எனக்கு நேரமாச்சு நான் பாரு. சாப்பாடு கிடைக்குமே, இங்க சாப்பாடு கிடைச்சா நாங்க 2 பேரும் இன்னைக்கு சாப்பிடலாம். இல்லைன்னா பட்டினி தான். இல்ல நீ வந்துட்டு கவலைப்படாத. எந்த நம்பர் கிட்ட வந்துட்டு நான் வாங்குற சாப்பாட்டை கரெக்டாக உனக்கு தருவேன். ஆச்சி பாத்தியலே என்னட்ட டோக்கன் வாங்கினாரோ இப்படி முன்னுக்கு வாங்கிட்டு போறாரு. ஐயோ எனக்கு வேண்டாங்கப்பா. அண்ணன் டோக்கன் உண்டா எவ்வளவு அண்ணன்? அது பழமையா விக்கிறவில்லை தானே அக்கா. ஐயோ இதுவும் எனக்கு கட்டுப்படி ஆகாது அண்ணன். எல்லா சாமானையும் விலையை கழுங்கோ, ஒன்றை வாங்காதீங்கோ. அக்கா டோக்கன். ஐயோ என்ன பண்ண மாட்டேன். அண்ணே உங்களுக்கு டோக்கன் வேணுதா? இந்த வாரம். டேய் ஆடா பாரு தென்னை மாட்டே இறக்குறேன். தென்னை மாட்டே கிளப்பி பார்க்கறான் உங்களுக்கு வேலையா போச்சு. சும்மா இருக்க பல்லு பறக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் என்று சொன்னா 300 வருட பழமையான இந்த மியூசியத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த மியூசியத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு துறவி வந்து 10,000 பேருக்கு அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சிறியோர் பெரியோர் என்று வேறுபாடு இல்லாம எல்லாருமே இந்த அன்னதானத்துக்கு இங்க வந்திருக்காங்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இங்க இருக்கிற நிலைமை தொடர்பா இங்க இருக்கிற அம்மாட்ட கேட்டறிய போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம் தம்பி. பேட்டி எடுக்க முடியுமா? பேட்டியா? நாங்களே சோத்துக்கு வழியில வந்திருக்கிறோம், எங்கள்ட்ட பேட்டியா? அப்படி சொல்லாதீங்கம்மா, நான் பேட்டி எடுத்து போடுறேன்டா. இந்த உலகம் முழுக்க நீங்க ஃபேமஸ் ஆகலாமா? என்ன தம்பி சொல்லுவீங்க? அப்படி என்ன நான் டிவில வருவேனே? டிவி என்னம்மா டிவி? உலகம் முழுக்க வரலாமா நீங்க? இப்ப கொஞ்சம் பொறு தம்பி, வடிவா செட் பண்ணிட்டு வரேன். எவ்வளவு நேரமா இங்க இருக்கிறீங்க? நாங்க தம்பி 12 மணிக்கு வந்தாங்க. இப்ப நேரம் 3 மணி ஆகுது. அவன் டாக்களுக்கு தான் சாப்பாடு குடிக்கணும். எங்களுக்கு தர்ற மாதிரி தெரியல தம்பி. ச்சே, எப்படி காணாதம்மா? கொஞ்சம் வடிவா சொல்லுங்க, ஃபீலிங்கா வரட்டும். நாங்க தம்பி 12 மணிக்கு வந்தாங்க. இப்ப 3 மணி ஆகுது தம்பி. அவன் டாக்களுக்கு தான் சாப்பாடு குடிக்கணும். எங்களுக்கு தர்ற மாதிரி தெரியல தம்பி. ச்சே, எப்படி காணாதம்மா? கொஞ்சம் வடிவா அழுதி ஊத்தி சொன்னா தான் எனக்கு வியூவர்ஸ் லைக்ஸ் வரும். ஓமா. ஐயோ தம்பி, நாங்க 12 மணிக்கு வந்தாங்க தம்பி. இப்ப நேரம் 3 மணி ஆகுது தம்பி. அவன் டாக்களுக்கு தான் தம்பி சாப்பாடு குடிக்கணும். எங்களுக்கு தர்ற மாதிரி தெரியல தம்பி. ஐயோ, நான் நல்லா நடிச்சேனோ? சூப்பரம்மா. இங்க பேசாம நடிகாயிலாமே. நடிகையோ? சோத்துக்கே வழி இல்லை, இதுல நடிகையா? அப்படி சொல்லாதீங்கம்மா. பாசி மணி வித்திரிஞ்ச 3 நாள் நடிகை யாரால? எங்களால. நீ எனக்கு கொஞ்சம் மணி விக்க வேணாங்க. ஐயோ என்ன சாதல் லைட்ட காணலேங்கோ. ஐயோ என்ன சாதல் லைட்ட காணலேங்கோ. பாடல வர 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 என்ன சாதல் லைட்ட தூக்கிட்டு அவங்க ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நமக்கு பாட்டினுடைய பெருமதிமிக்க சார்ஜர் லைட் ஆனது யாரோ இங்கே உள்ள அற்புதமான ஒருவரால் களவாடப்பட்டுள்ளது. பாட்டி, உங்களுடைய சார்ஜர் லைட்டை பத்தி சொல்றீங்களா? ஐயோ அது என்ன மகன் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த சார்ஜர் லைட் தம்பி. இந்த இரவு நேரத்துல நான் லைட் இல்லாம எப்படி தம்பி வீடு போய் சேர்றது? இப்ப வேற அடிக்கடி கரண்ட கட் பண்றாங்க. கேட்டா குரங்கு சாட்டுறாங்க தம்பி. இங்க ஏதோ ஒரு குரங்கு தான் தம்பி என்ன சார்ஜர் லைட் எடுத்துட்டு போயிருக்கு. கவனியுங்கள் மக்களே, மகன் வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த பெருமதிமிக்க சார்ஜர் லைட் ஆனது இங்கே உள்ள யாரோ ஒருவரினால் அற்புதமாக களவாடப்பட்டுள்ளது. மகன் வெளிநாட்டிலே இருந்தாலும் தாய் இன்னும் சோற்றுக்காக கையேந்துகின்ற நிலைமை இந்த நாட்டிலே இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது. இது மிக மன வருத்தத்தை அளிக்கின்றது. நன்றி, வணக்கம். அட செக், இவனுக்கு வேற இல்லையா? வேற வேலைகளும் இல்ல, ஒன்றும் இல்ல. எங்க கூட்டத்தை பார்த்தாலும் கேமரா தூக்கிட்டு வீடியோ எடுக்கணும் வந்துருவானுகள். இன்றைய நைட்டுக்கு போடுவாங்க சாப்பாட்டுக்கு திண்டாட்டம், நடுராத்திரியில கொண்டாட்டம். எனக்கு என்னமோ அந்த ஆள் தான் எடுத்திருக்கும் போல. நீ என்ன நினைக்கிற? ஓமக்கா உங்களோட கூத்து தான் வேறு. தங்க நாட்களுக்கு பைமிடத்தை பிடிக்கிறது. ஓமக்கா அதான் உண்மைதான்.
இந்த கிழவன் தான் என்ன சார்ஜர் லைட் எடுத்திருக்கு. கையை விளையாடியப்பா இது நினைச்சு பார்த்தா என்ன நடக்கும்? நீ கையை பிடிக்கிற உன்ட மீசை என்ன திறந்துக்குள்ள உனக்கு ஒரு மெரிசி வேறயா? இந்த பழைய சார்ஜர் லைட் எடுக்கத்தான் நான் இங்க வாரேன். ஐயோ என்ன சார்ஜர் லைட். சரி 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 எல்லாம் ரெடியாங்க. உங்களோட நம்பர் எல்லாம் கிட்ட வந்துட்டு சத்தமிடாம போங்க போங்க. அண்ணே டோக்கன் வித்தவனுக்கு ஒரு இடத்தை பிடிங்க அண்ணே. ஏனப்பா தாழ்றீங்க? சத்தமிடாங்கப்பா சத்தமிடாங்க கொஞ்சம். டேய் தம்பி நீங்க வாடா. ஓமண்ணே இந்த வாரம் என்னண்ணே? நீ போய் ஐயாவை கூட்டி கொண்டு வா. ஐயாவோ அவரே நீங்க? இந்த நடு ராத்திரியில ஒரு பொம்பளை இங்க தனியா நின்று சாப்பாடு கொடுக்கேன்டா, அது எனக்கு சரியா படையல. தேர்தல் வேற வருகுது, யாரோ தேர்தல்ல நிக்க போறாங்க அவ்வளவுதான் கிடக்குது. நீ போய் ஐயாவை கூட்டி கொண்டு வா. இந்த போயிட்டு வரேன் அண்ணே. ஐயா எங்க நினைப்பார்? என்னடா கேட்கிறாய்? ஊர்ல தானடா நிப்பார் போ. ஊர்ல அண்ணே? ஊர்ல எங்க அண்ணே? ஊர்ல அவருக்கு ஒரு வீடுதான், நல்ல மல்லாக்க படுத்து கிடந்து கனவு கண்டுட்டு இருப்பா. போய் கூட்டி கொண்டு வா. இந்த போயிட்டு வரேன். வேற லைனுக்கு போ. என்னோட வந்து செருவு படுற என்ன செருவு படுற உனக்கு வேலை? ஐயோ முதல்ல நான் இங்க தானப்பா நின்றேன். ஐயா எனக்கப்பா பார்த்தாலும் முத்தான் வேணும். டக் டக் டக். ஐயா வரேன். எல்லாம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க எல்லாரும். ஐயா அமைதியா இருங்க. இங்க இல்ல இருக்கும், இங்க பாக்குறேன். நீங்கள் உங்க அலுவலர்களுக்கு அனுமதி எடுத்தீங்களோ? இல்ல இல்ல. முக்கு சனங்கள் ரெண்டு கொடுத்தாலும் வந்து நிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அனுமதி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதோ? ஐயா நல்ல விஷயத்துக்கு அனுமதி எடுக்கணுமே. உங்கண்ட கதையை பார்த்தா அனுமதி எடுத்தா கெட்ட விஷயங்களும் செய்யலாம்ன்ற மாதிரி எல்லோ. நான் இருக்கும் வரைக்கும் முதல்ல நடக்க விட மாட்டேன். ஏனென்றா நான் என்ற மக்களை இந்த தங்கங்களா நேசிக்கிறேன். நான் இந்த ராத்திரியிலேயே அந்த கோயில் பிரச்சனையிலே தான் வாரேன். அங்க இப்ப உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. ஏன் நான் இங்க வந்தேன்? ஏனென்றா இந்த மக்கள் தான் இந்த உயிர். ஓமோ இப்ப இந்த ஊருண்ட காவல் பூதமே ஐயா தானே. நன்றி. நீங்கள் பிஹெச்ஐ அனுமதி எடுத்தீங்களோ? இல்ல. நீங்கள் போய் பிஹெச்ஐ அனுமதி எடுத்துட்டு வாங்கோ. இந்த சாப்பாடு எல்லாம் சுகாதாரமானதும் சுத்தமானதும் என்று நான் கொடுக்க வர்றேன். ஐயா உப்ப என்னத்துக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன சில வைக்க போறீங்களே? சிலையான் சிலை. ஒரு நாள் சோத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு சிலை கேட்குது. 25 வருஷமா நான் இந்த அரச பணியில இருக்கிறேன். என்ற மக்களை நேசிக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரு சிலை இல்லை. அது நான் தான் வைக்க வேண்டான்னு சொன்னான். அது வேற கதை. ஐயா உப்ப எங்களை கொடுக்க விடுங்க. அனுமதியை நாளை கிடைக்கிறேன். அப்படி என்ன நான் இருக்கா உங்களை சமைக்கிற இடத்தை பார்க்கிறேன். என்ன கொண்டு எங்கானே இல்லை? அதையா அந்த துறவியம்மா கையில வச்சிருக்காலோ ஏதோ அட்சய பாத்திரமாம், அதுல இருந்துதான் சாப்பாடு குடிக்கணுமாம். ஐயா அட்சய பாத்திரம் என்றால் என்ன ஐயா? அட்சய பாத்திரம் என்றால் அட்சய பாத்திரம் தான். உனக்கு என்ன விசாரி? வெறும் பாத்திரம் சாப்பாடு கொடுக்குது. அது இல்லையா, அதெங்கயோ தூரத்துல இருந்து குழாயில சாப்பாடு வருதாம். தூரத்துல இருந்தோ? நல்ல கதை. என்னையே மாத்த பாக்குறீங்களா? என்ன என்ன பாரி, இந்த ஊர்ல படிச்சவனவனும் இல்ல. நான் தான் இந்த ஊர்லயே கூட படிச்சவன். எனக்கே நீங்கள் முட்டா கதை வருவீங்க. என்ன நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? சாப்பாடு எல்லாம் ஒன்று கொடுக்க இயலாது. எல்லாம் வலிமை வலிக்கிடுங்கோ. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு ஐயா. இந்தியா சாப்பாட்டை வாங்கிட்டு போனா தானே எந்த குடும்பம் ஓடும்? ஐயா பள்ளிக்கூடத்துல இப்ப மதிய உணவு நிப்பாட்டி போட்டாங்க ஐயா. ஓமையா முதல்ல நாளாச்சும் பிள்ளைகள் வந்து சாப்பிடுறதுக்காக வேண்டி பள்ளிக்கூடம் போய் கொண்டிருந்தது. இப்ப அதுவும் இல்ல. உழைக்கிற காசுலாம் எங்கேயா போகுது? ஒரு நாள் செலவுக்கே காணாம இருக்கு. ஓமையா அரிசி விலையேறிட்டுது, மா விலையேறிட்டுது, தேக்கா சும்மா கிட்ட தேக்கா விலையேறிட்டுது ஐயா. அது இப்ப ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு விலை விக்கிறான் ஐயா. குடி இல்லாமலே சாப்பிட பழகிட்ட
மாறும் ஐயா. ஆட்சி மாறினா எல்லாம் மாற வேண்டாங்க. எங்க மாறினது எல்லாம் ஏறுது. இதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் இதுல இப்படி இருந்தா அந்த துறவி அம்மா உங்களை பற்றி என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? வேடாட்டில சனமண்டல நினைப்பா. ஏனண்டா அந்த காலத்துல இருந்தே பெட்ரோலுக்கு லைன் லைன், டீசலுக்கு லைன் லைன், மாவுக்கு லைன் லைன், எல்லாத்துக்கும் லைன் லைன் லைன். மறந்துட்டே என்னத்த இனிமே தேங்காய்க்கும் லைன் லைன் லைன். ஐயா உங்களுக்கு என்ன விசரு? அந்த சனம் தான் ஆடுதுன்னு சொன்னா நீங்க அதுக்கு போய் தாளம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு தெரியும், நீர் போய். ஐயா, தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். எனக்கு மக்களுக்கு சேவை செய்யவே நான் வந்துள்ளேன். எனக்கு எந்தவித உள்நோக்கமும் இல்லை. தயவு செய்து மக்களுக்கு சாப்பாடை வழங்க விடுங்கள். ஓம் ஐயா, கொடுக்க விடுங்க. மக்களே, இதை கவனமாக கேளுங்கள். இந்த நாட்டிலே 1947 என்ன நடந்தது? இந்த மனுஷனுக்கு மயக்க பிடிச்ச அப்பாவும் இதே ஐயா கதைதான். உங்களுக்கு வேற வேலை இல்லை. எங்க வந்து என்னத்தை காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள்? சாப்பிட அந்த இடத்துல 47 பேர் காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள். இங்க வாங்க, மைக்க கொடுங்க என்னட்டு. கவனமாக கேளுங்கள் மக்களே. ஐயா சொல்ல வருவது என்னவென்றால், ஐயா நாளையும் அனைவருக்கும் பிரியாணி போடுகிறாராம். அது மட்டுமல்ல, பிரியாணியுடன் உளுந்து வடையும் சேர்த்து போடுகிறாராம். அக்கா உளுந்து விக்கிற விலைக்கு உளுந்து வடை தாராராம். ஐயா வாழ்க! ஐயா வாழ்க! சைலன்ஸ் மேடம். மேடம் கூப்பிடுறீங்களோ? என்ன உதவி என்றாலும் என்ன கூப்பிடுங்க, நான் இருக்கேன். முதல் போய் அங்க என்னென்று பேரும் சத்தப்படாதீங்கம்மா. சோற வேண்டாம், சோத்த வேண்டியது வாங்கல. சத்தம் போட்டு நித்துறேன் உங்களை விட. அம்மா உண்டாண்ட வாய கட்டுறதுக்கு எது மந்திரம் இருக்கோ? இருக்கு மகளே. இருந்தா சொல்லுங்க. உண்டாண்ட வாய மட்டும் இல்ல, எல்லாத்தையும் கட்டி விடுங்க. ஆனால் இதற்கு அவசியம் இல்லை மகளே. நமக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. என்ன நேரம் முடிஞ்சதோ? அப்ப என்ன கனவெல்லாம் அங்கெல்லாம் போச்சா? அங்கேயே கனவெல்லாம் கல்லா போச்சா? சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் வழி கொடுக்கும். ஐயா உங்களோட பிரியாணியை நாளைக்கு வாங்குறோம் ஐயா. இன்றைக்கு இதை வாங்க விடுங்க ஐயா. அம்மா முதல்ல வழி கொடுங்க நீங்கள். சரி சரி ஐயா சொல்லிட்டு வடிக்க சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. சாம மட்டும் பாராம வந்து நின்று இவ்வளவு நேரம் காத்திருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சே. கொஞ்சம் பாருங்க ஐயா, ஒரு போட்டோ எடுக்கலாமோ? போட்டோ அப்ப வாங்க போட்டோ. சரி 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 அம்மா என்ன பண்ணிக்கிற? வா முன்னுக்கு ஐயாவோட போய் நின்று போட்டோ எடுப்போம். வா வா வா, தள்ளி நில்லடாப்பா. தெரியுது. சரி சரி எல்லாரும் வலிக்கணுங்க, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. கேக்குறேன்னு குரணிக்காதீங்க. ஒரு பிளேண்டியாவது. பிளேண்டியோ ஒன்றுமில்ல, வலிக்கணும். பிளேண்டியா பிளேண்டி எல்லாரும் போங்க போங்க போங்க, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. என்னப்பா இது சாப்பாடு? ஐயா நாளைக்கு பிரியாணி போடுறாராம். இன்று நள்ளிரவிலிருந்து பெட்ரோலின் விலைகள் கூடுதாம். சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்லப்பா, பெட்ரோல் இல்லாம வாகனம் ஓடலாம், ஓடுங்கப்பா பெட்ரோலுக்கு. பால்மாவின் விலைகளும் கூடுதாம். மேடம் கூப்பிடுறீங்களோ? என்ன உதவி என்றாலும் என்னென்று கேளுங்க, நான் இருக்கேன். முதல் போய் என்ன கூட்டத்தை கலையும். கூட்டமோ அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். அப்ப நான் கண்டதெல்லாம் கனவோ இல்ல நனவோ? மேடம் அன்றங்கொரு நாள் இருந்தது, அந்நாட்டில் ஆறிருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே. ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால்
ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர